மொத்தம் 8 வேற்றுமை படிச்சிருக்கோமா? அதுல முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை, அது மாதிரி 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை. அப்ப மீதி இருக்கிற உறுப்புகள் எத்தனை? 6 உறுப்புகள். எதுக்கு? 2ஆம் வேற்றுமைக்கு 3, 4, 5, 6, 7 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகே, இப்ப புரிஞ்சுதா? அப்ப ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்ல, கடைசி அதாவது 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்ல. ஓகே, வணக்கம். இனி நான் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஓட இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th 7th இலக்கணம் முடிச்சாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை டச் பண்ணி பாத்துக்கோங்க. வாங்க கிளாஸ்க்கு போலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இயல் 1 எழுத்துக்களின் பிறப்பு தான் பார்க்க போறோம். எழுத்துக்களின் பிறப்புன்னும் பொழுது எழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்குதுன்றத பத்தி சொல்றதா இந்த முதல் யூனிட். ஓகேவா? இது வந்து பிறப்பு வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. இடப்பிறப்பு வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். வல்லின எழுத்துக்களை வந்து நம்ம வந்து எங்க சொன்னா மார்புல இருந்து பிறக்குது, மெலின எழுத்துக்கள் வந்து மூக்குல இருந்து பிறகு நம்ம படிச்சிருக்கோம்ல, அதான் என்ன சொல்றாங்க, ஏன்னா இடப்பிறப்புன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இடப்பிறப்புன்னும் பொழுது தலை, மூக்கு, கழுத்து, மார்பு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12மே என்ன பண்ணுது, கழுத்துல இருந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க. வல்லின எழுத்துக்கள் வன்மையான எழுத்துக்கள் மார்புல இருந்து பிறக்குது. இங்க மெலின எழுத்துக்கள் என்ன பண்ணுது, மூக்குல இருந்து பிறக்குது. இடையின எழுத்துக்கள் கழுத்துல இருந்து பிறக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கள் வந்து தலையில இருந்து பிறக்குது அப்படின்றது ஆடி படிச்சது. ஓகே, முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்புன்னும் பொழுது இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இதை பொறுத்துதான் என்ன பண்றாங்க, பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அ ஆ அப்படின்னும் போது வாய்களை திறக்கிறது மூலமா இது பிறக்குது. சோ வாய் திறக்க இது பிறக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இ, ஈ, ஏ, ஏ, ஐ அப்படின்னு சொல்லும் பொழுது நாக்கோட அடி வந்து ஓரம், நாக்கோட அடி ஓரம் வந்து மேல்வாய் பல்லு மேல என்ன பண்ணுது, பொருந்ததுனால இது பிறக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான். நாக்கோட மேல் பகுதி, நாக்கோட அடி வந்து மேல போய் பொருந்துது. எப்ப போய் எங்க பொருந்துன்னா மேல்வாய் பல்லோட போய் பொருந்துதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உ, ஊ, ஓ, ஓ, ஔ அப்படின்னும் போது வாய்களை குவிக்கிறோம். குவிப்பது மூலமா பிறக்கிறது தான் இந்த உ, ஊ, ஓ, ஓ, ஔ அப்படின்றதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இக்கு, இங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இந்த மூணுத்தையுமே வந்து தனியா பார்க்கலாம். பாருங்க, இந்த மூணுமே ஒரு தனியா பார்க்கலாம், தனி கேடர்ல. எப்படின்னா இக்கு, இங்கு அப்படின்னும் பொழுது இது வந்து முதல் டு அடி ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? எப்படி சொல்லல, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க வந்து இங்க நாக்குன்றது எழுதுவோம், நாவு, இங்க அன்னம் அப்படின்னு எழுதிடணும். ஓகே, இப்ப இங்க முதல்ல இருந்து அடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு அது அவசிய 6 எழுதியாச்சு பேர் பேரா. இங்க முதல்ல இருந்து அடி வரைக்கும். நெக்ஸ்ட் இச்சு, இஞ்சுன்றது வந்து இடையில. அப்ப இடையும் நடுவும் ஒண்ணு தானே, அப்ப இடை முதல் நடுவரை அப்படியே வச்சுக்கோங்க. இட்டு இன்னன்றது நுனி முதல் நுனி வரை அப்படின்னு ஞாபகம். அப்ப இது மூணு தனியா, இந்த மூணு தனியா பாக்குறோம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு இது தனியா பாக்குறோம். ஓகேவா? எப்படி ஞாபகம்? இங்க நாக்கு, இங்க அன்னம் எழுதிக்கணும். இங்க முதல்ல இருந்து அடி வரை இடையும் நடுவும் ஒண்ணு. இடை டு நடு, நுனி டு நுனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இத்து, இந்து. இத்து இந்து எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நாக்கோட நுனியில ஆரம்பிச்சு பல்லோட அடி வரைக்கும். ஓகேவா? இத்து அப்படின்னும் போது இந்த நாக்கு வந்து நான் பல்லோட அடியில போய் டச் பண்ணுதுல, இத்து அப்படின்னும் போது மேல்வாய்ப்படை வந்து பின்னாடி அடியில போய் டச் பண்ணுது. அப்ப இத்து, இந்துன்னு சொல்லும் போது நாக்கோட நுனி வந்து மேல்வாய்ப்பல்லோட என்ன பண்ணுது, பொருந்துது. அதான் சொல்றாங்க. இப்பு, இம்முன்னும் போது இது இரு இனங்களாவது பொருந்ததுனால இப்பு, இம்முன்ற எழுத்து பிறக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேல்வாயோட அடிப்பகுதியை எது தொடுறதுனால இர் அப்படின்னும் பொழுது மேல்வாயோட அடி போய் என்ன பண்ணுது, பொருந்துறதுனால என்ன பண்ணுது, இருன்ற எழுத்து வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது மூணு தனி கேடன்னு பார்க்கலாம். இது இங்க மேல இது மூணு பார்த்தோம், இந்த மூணு, இது மூணு தனியா பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஓகே, இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? மேல்வாயோட அடியை போய் பொருந்ததுனால என்ன ஆகுது, இர் அப்படின்றது பிறக்குதுன்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இரு, இழு. இந்த இழுன்றது எழுத்து வந்ததுக்கு அப்புறம் வந்த உடனே நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கணும், இழுன்னு வந்ததுன்னா என்னதாவது வருடுவதால். இழுன்னு வந்துருச்சுனாலே நம்ம என்ன எழுதிடலாம், வருடுவதால்ன்றதை எழுதிடலாம். ஓகேவா? அப்ப இந்த இந்த 2 இல்லும் பாத்தீங்க அப்படின்னா தடித்துன்னு வரும். ஏன் உங்களுக்கு எழுதல அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வரும் இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு. ஓகே, அப்ப இழ் அப்படின்னும் போது வருடுவதால், இந்த இல் தடித்து நெருங்குவதால், இது வந்து தடித்து நெருங்குவதால், இந்த இல் பள்ளிக்கு வர இல் வந்து தடவுவதால், அதாவது தடித்து தடவுவதால்.
ஓகே. நெக்ஸ்ட் இவ். இவ்வுன்னும் பொழுது கீழ் உதடு போய் பொருந்துது. இவ்வுன்னும் போது கீழ் உதடு போய் பொருந்துறதுனால இது வந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க. இரு இன்னு. இரு இன்னும் போது இது வந்து ரொம்ப சொல்ற ஈஸி தான். இங்க பாருங்க, இங்க இது ஒண்ணுக்கு மட்டும்தான் நாக்கின் நுனி மிகவும் மிகவும் பொருந்துது. இரு இன்னுக்கு மட்டும்தான் நாக்கின் நுனி வந்து மிகவும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே, பொருந்துனாலே வருது சொல்லிட்டு ஓகேவா. இது இன்னொரு டைம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்டா என்ன எப்படி பிரிக்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 3 ஒரு தனியா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இக்கு டு இச்சு இட்டு வரைக்கும் ஒரு இக்கு இச்சு இஞ்சு இஞ்சு இட்டு இன்னு இது 3 தனியா பார்த்திருக்கோம். ஏன்னா இங்க வந்து நாவுன்னு போடணும், இங்க வந்து அன்னம்னு போடணும். இத முதல்ல இருந்து அடி வரை, இங்க நடு நடு நுனில இருந்து நுனி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இத்து டு இந்து அப்படின்னும் போது இத்து இந்துன்னும் போது அதை நுனி போய் நாக்கோட பல்லோட அடிப்பகுதி போய் தொடுதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இம்முன்னும் போது இதற்கு வந்து அது ஒட்டுறதுனால பொருந்துறதுனால வருது. இருன்னும் போது மேல்வாயோட அடி வந்து பொருந்துறதுனால வருது. நெக்ஸ்ட் இச்சு இஞ்சுன்னும் பொழுது சாரி இழுன்னும் போது நான் அது வருடுவதால். இழுன்னு வந்தா என்னதாங்க? வருடுவதால். இல் அப்படின்னும் போது தடித்து நெருங்குவதால். இந்த இல் வந்து தடித்து தடவுவதால். இந்த லாஸ்ட் இர் இன் அப்படின்றது என்னது உங்களுக்கு அப்படின்னா, நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். இவ்வுன்றது கீழ் உதடு பொருந்துவதால் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? இதுதான் உங்களோட முதல் யூனிட். ஓகே, இப்ப செகண்ட் யூனிட் தான் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைமுற்று. வினைனா நமக்கு என்னன்னு தெரியும். வினைனா செய்யக்கூடிய செயல் தான் வினை, வெர்ப்னு சொல்லுவோம். ஓகேவா? வினை முற்றுன்னும் போது என்னது? முற்று அப்படின்னா அங்க முடிவு பெறுறது. ஓகேவா? அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து அங்க முடிவு பெற்று இருக்கு, அது கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க? வினை முற்றுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இங்க பாக்குறோம். வினைமுற்று வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று 2ஆ பிரிச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க, தெரிநிலை வினைமுற்றுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி வந்து கட்டுரை எழுதுறா, அப்ப அது என்னது? தெரிநிலை வினைமுற்று. அப்ப இங்க என்ன சொல்றது? மாணவி வந்து கட்டுரை எழுதுறா அப்படின்னும் பொழுது செய்வோம். யார் செய்யறா? மாணவி. கருவி என்னது? அவ கட்டுரை எழுதுனா யூஸ் பண்றா பேப்பர், பென் யூஸ் பண்றா. அப்ப தாளும் எழுதுகோளும். எங்க எழுதுறா? நிலம் என்னது? ஸ்கூல், அதான் பள்ளின்னு எழுதியிருக்காங்க. காலம், அவ கட்டுரை எழுதினாள், அப்ப எழுதி முடிச்சிட்டா, அப்ப இறந்த காலம் தானே, அப்ப இறந்த காலம். செய்பொருள் அப்படின்னும் போது அவ என்ன பண்றா? கட்டுரை எழுதுறா, அப்ப செய்பொருள் வந்து அதுங்க கட்டுரை. செயல் அப்படின்றது என்னதுங்க? அவ எழுதுறது, அப்ப அது செயல். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன பண்றோம்? 6 டீட்டெயிலா பார்த்துருக்கோம். அவன் யார் செய்யறாங்க, எதை யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல எழுதுறாங்க, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படின்னு சொல்லி கண்டினியூவா நம்ம பார்க்கணும். இதுதான் என்னதுன்னா தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்றாங்க. தெரிநிலை வினைமுற்றோட பொறுத்த வரைக்கும் செய்பவரையும் கருவி, நிலம், பொழுது, காலம் எல்லாத்தையும் என்ன பண்றது? காட்டக்கூடியது என்னதுன்னா, இந்த 6த்தையுமே வெளிப்படையா காட்டுறது என்னதுன்னா தெரிநிலை வினைமுற்று சொல்றாங்க. குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லும் போது, குறிப்பு வினைமுற்று எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து காலத்தை காட்டவே காட்டாது. அதுபோல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, செய்பவரை மட்டும்தான் அது சொல்லும். காலத்தையே காட்டாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காலத்தை காட்டாம யார் செய்யறாங்களோ அவரை மட்டுமே எடுத்து காட்டுறது என்னதுன்னா குறிப்பு வினைமுற்று சொல்றாங்க. அது பாருங்க, பொருள், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதை மட்டுமே பேஸ் பண்ணி வர்றது என்னன்னா குறிப்பு வினைமுற்று சொல்றாங்க. இப்ப பொருளை பேஸ் பண்ணி வருது. பொன்னன், அவன் வந்து பொண்ணு நிறைய தங்கம் வச்சிருக்கான், அதனால வந்து பொண்ணை உடையதுனால அவன் பொன்னன்னு சொல்றாங்க. இடம் வந்து என்னன்னா தென்னாட்டார், அப்பனா தென்னாட்டு சேர்ந்தவர், அப்ப வந்து தென்னாட்டார்னு சொல்றாங்க. அந்த பிளேஸ மெயின் பண்ணுது. காலம்னது ஆதிரையான், ஆதிரைனா ஒரு சூரியனை கூட ஆதிரி சொல்றாங்க. அப்ப அந்த காலையில பிறந்தவனா இருக்கலாம், அப்ப அந்த காலத்தை பேஸ் பண்ணி சொல்றதுனால அது ஆதிரையான். அப்ப இங்க காலம் வருது கேட்டீங்கன்னா, இந்த காலம் இங்க இருக்கிற காலம்ன்றது வேற, அங்க வந்து சொல்றாங்க காலத்தை வெளிப்பட காட்டாதுன்னு சொல்லிருக்காங்க, அந்த காலம்ன்றது வேற. அதை வந்து எதை மீன் பண்ணுது பார்த்தோம் அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதை தான் மீன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் சினை அப்படின்னும் போது உறுப்புன்னு சொல்லிருக்க. அப்போ கண்ணன், அப்ப கண்களை உடையவன் நான் கண்ணன், அப்ப அதுதான் மீன் பண்ணிருக்காங்க இங்க. பண்பு, கரியன், கரியன் கருப்பா இருந்திருப்பான், ஆனா கரியன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிருக்காங்க. தொழில், அவன் என்ன பண்றான்? எழுத்தன், அப்ப அவன் எழுதுற வேலையில இருக்கான், அதனால அவன் எழுத்தன். அப்ப செய்பவரை மட்டும்தான் அவங்க மீன் பண்ணி சொல்லுது, காலத்தையே அங்க காட்டல. அப்ப இதனால இது குறிப்பு வினைமுற்று. இங்க வந்து செய்பவர், பொருள், கருவி, காலம் எல்லாத்தையுமே காட்டுச்சா அது வந்து தெரிநிலை வினைமுற்று. காலத்தை காட்டாம செய்பவர் மட்டும் காட்டுச்சா அது குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வினைமுற்று எத்தனை வகைப்படுது? 2 வகை பிரிக்கிறோம். என்னது? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று 2ஆ பிரிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று இல்லாம இன்னும் 2 வினைமுற்று இருக்கு. ஆனா வினைமுற்றத்தை எப்படி கேட்டா என்னதான் சொல்லணும்? மாதிரி 2 வகை தான் சொல்லுவோம். இது 2 வந்து புக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கண்டென்ட். ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வியங்கோல் வினைமுற்று அப்படின்றது. ஓகேவா? ரெண்டுமே
இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஆர்டர் பண்றாங்கல்ல, அதுதான் என்னதுன்னா ஏவல் வினைமுற்று சொல்றாங்க. ஒரு விஷயம் நம்ம செய்யும் சொல்லிட்டு சொல்லும் போது அதை நம்ம செய்யறோம்ல, அப்ப செய்யும் சொல்றதுதான் அது ஏவல் வினைமுற்றுன்னு சொல்றாங்க. அதான் இங்க பாடம் படி அப்படின்னு சொல்றது, கடைக்கு போ அப்படின்னு சொல்றது என்னது ஏவல் வினைமுற்று. பாருங்க, கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். அது கட்டளையா ஏவி வருது, பண்ணு போ அப்படி சொல்றாங்களே, டிஎம்எஸ்சி எக்ஸாம் படிப்போ அப்படி சொல்றாங்களே, அதான் அது ஏவல் வினைமுற்று. நெக்ஸ்ட், இது வந்து ஒருமைப்பன்மை வேறுபாட காட்டும். இப்ப நான் வந்து ஒருத்தரை மட்டுமே சொல்றேன்னா பாடம் படிப்போ அப்படின்னு ஒருத்தரை மட்டும் சொல்றேன்னா, இல்ல பாடம் படிங்க போங்க அப்படி சொல்றோம்ல, அது என்னது அது 2 பேரை சொல்றேன்னா 4 பேர் சொல்றேன் அப்படி காட்டு வேறுபாடு காட்டுது. அப்ப ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்காங்க. நெக்ஸ்ட், முன்னிலை மட்டுமே வரும். ஓகே, முன்னிலைன்னா இப்ப நமக்கு முன்னாடி இருக்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். முன்னிலையில் மட்டுமே என்ன வருது. நெக்ஸ்ட், இது வந்து விகுதி பெற்று வரும். விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து விகுதி இருக்கலாம், விகுதி இல்லாமலும் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க வேங்கோல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்க ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, கூச்சல் போடுவாங்களா, அதுதான் அதுனா வேங்கோல் வினைமுற்று. எப்படி இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், எக்ஸாம் வந்து போய் படிங்க நம்ம சொல்றோம். எக்ஸாம் படிச்சு முடிச்சுட்டு போஸ்டிங் வாங்கிடும். நம்ம போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கு போவோம். ஆஃபீஸ்க்கு போய் என்ன சொல்லுவாங்க, வாங்க வாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்போ வருக வருக அப்படி சொல்லும் பொழுது இங்க வருக வருக அப்படி சொல்றாங்க. அப்ப இங்க காணு முடியுதா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. அப்ப காலம் முடிஞ்சதால அதனாலதான் வியங்கோல் வினைமுற்று. காலம் மட்டும்தான் முடியணுமா அப்படின்னு கேட்டோம்னா, காலம் முடியலாம், இயர் இயர் அது சொல்லிட்டு நான் என்ன பண்ண இந்த 3 எழுத்துக்கள்ல முடிஞ்சதுனாலே அதனால வியங்கோல் வினைமுற்ற குறிக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்படி நம்ம தள்ளுன்னு சொன்னா தொழிற்பெயரோ, அதே மாதிரி கா இயர்ல முடிஞ்சு அதனால வியங்கோல் வினைமுற்று ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த மாதிரி இடத்துல நான் இந்த வியங்கோல் வினைமுற்று வருதுன்னு சொல்றாங்க. இங்க எப்படி ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்குன்னு சொல்றோமோ அங்க ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்காது. இங்க மொத்தமா பொதுவா கும்பல்ல சொல்றதுதான் அது அந்த வியங்கோல் வினைமுற்று. வாழ்க ஒழிகன்னு சொல்றாங்கல்ல, மொத்தமா கும்பல தான் சொல்லுவாங்க. அப்ப என்னது ஒருமைப்பன்மை வேறுபாடு காட்டாது. ஓகேவா? ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவா வரும். அதாவது இருதிணை உயர்திணை அக்ரிணை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலன்பால் இதெல்லாம் பொதுவா வரும். மூவிடங்கள்லாம் தன்மை முன்னிலை பழக்கை இந்த எல்லாத்துக்குமே எனக்கு பொதுவா வரதான் வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, விகுதி பெற்றே வரும். இது வந்து எப்பவுமே என்ன விகுதி பெற்றுதான் இருக்குமா. அதுவே ஏவல் வினைமுற்று பாத்தீங்கன்னா விகுதி பெற்றும் பெறாமல் எப்படி வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் தானே பார்த்தோம், வாழ்க ஒழிக வாழியர் வருக வருக எப்படி என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த செகண்ட் யூனிட் என்ன முடிச்சிட்டோம். செகண்ட் யூனிட்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வினைமுற்று என்னன்னு பார்த்திருக்கோம். வினைமுற்று என்ன பண்ணுவாங்க, 2ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம், தெளிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெளிநிலை வினைமுற்று என்னது அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா செய்பவர் காலம் எல்லாத்தையுமே என்ன பண்றது காட்டுறது என்னதுன்னா தெளிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை காட்டவே காட்டாது, செய்பவர் மட்டும்தான் காட்டும், குறிப்பு வினைமுற்று. நெக்ஸ்ட் நான் பார்த்தோம் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று பண்றது ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கும், ஏவி விடுற மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்க ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்ற மாதிரி இருக்கும். அது எப்பவுமே எப்படி இருக்கும்னா இந்த கா ஏர் அப்படின்றத சொல்லக்கூடியதா இருக்கும். ஓகேவா? இதோட செகண்ட் யூனிட் முடிச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம் தேர்ட் யூனிட். ஓகே, தேர்ட் யூனிட் என்ன பார்த்தோம் அப்படின்னா எச்சம். எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்பதுதான் என்ன சொல்றாங்க, எச்சம்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இங்க வந்து நம்ம வினைமுற்றுன்னு பார்க்கும்போது அங்க வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டாப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, எச்சம் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகல, இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அதான் சொல்றாங்க எச்சம்னு சொல்றாங்க. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்தான் அது எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா படித்த, படித்து அப்படின்னு சொல்லும் போது அது எச்சமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன எச்சங்கள் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, பெயரெச்சம் வினை எச்சம்னு 2 எச்சங்கள் இருக்கு. இங்க பாருங்க, பெயரெச்சம் வினை எச்சம்னு 2 எச்சங்கள் இருக்கு. பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா அது வினை எச்சம் சொல்றாங்க. இங்க போலாமா, பெயரை கொண்டு முடியுது பெயரெச்சம். இது வந்து 3 காலங்களையும் காட்டும். என்னென்ன காலம்னா நான் சொல்றேன், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடிய அப்படின்னும் போது பாடிய பாடல் அப்ப முடிஞ்சு போச்சு. பாடுகின்ற பாடல் அப்ப பாடிட்டு இருக்காங்க நிகழ்காலம். பாடும் பாடல் ஃபியூச்சர்ல பாட போறாங்க, அப்ப பாடும் பாடல். ஓகே, அப்ப இந்த மாதிரி காட்டுறது என்னதுன்னா பெயரெச்சம். இது பெயரெச்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெயரெச்சம் எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆ அப்படின்னு வச்சுதான் முடியும். எப்படி இங்க ஆண்டு வச்சு முடியுது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, பாடிய அப்படின்னும் போது யா அப்படின்றத இங்க பிரிக்கிறேன், இரு கூட்டல் ஆ, அப்ப ஆன்றது முடியுதா, அப்ப அது பெயரெச்ச விகுதி, பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வினையச்சம்.
வினையை கொண்டு முடிஞ்சது வினையச்சம். வினையச்சத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். படித்து முடித்தான், படித்து வியந்தான். அப்ப இது ஒரு எச்ச சொல்லு. அது வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு, முடிச்சுட்டான், அப்ப முடித்தான் அப்படின்னு எச்சத்தை கொண்டு முடிஞ்சிருக்கா, அப்ப என்னது வினையச்சம். அப்ப இங்க எப்படி வினையச்சம்? இங்க ஆண் சொன்னா, இங்க ஆண் சொல்லிருந்தேன். பேரச்சம்னா ஆவை கொண்டு முடியும்னு சொல்லிட்டு. வினையச்சம்னா அப்ப என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினையச்சம் ஊவை பேஸ் பண்ணி முடிஞ்சிருக்கும். அப்ப படித்து அப்படின்னும் போது தூவை ரெண்டா பிரிக்கிறேன். இத்து கூட்டல் ஊ, தூ. அப்ப அது ஊவை பேஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு. அப்ப ஆவை வச்சு முடிஞ்சுதான் அது பெயரெச்சம், ஊ வச்சு முடிஞ்சுதான் அது வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப பெயரெச்சம் எத்தனை எச்சம் எத்தனை வகைப்படுது? 2 வகைப்படுது. ஒண்ணு பெயரெச்சம், இன்னொன்னு வினையச்சம். பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம். நெக்ஸ்ட். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெயரெச்சத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க, வினையச்சத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா திரைநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி வினையச்சத்தை திரைநிலை வினையச்சம், குறிப்பு பெயரெச்சம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். ஓகே, திரைநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்னது அப்படின்னா, செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது திரைநிலை பெயரெச்சம். அது காட்டாம பண்பை மட்டும் குறிச்சது அப்படின்னா என்னதுன்னா அது குறிப்பு பெயரெச்சம். ஃபார் எக்ஸாம்பிள், எழுதிய கடிதம். அப்ப இதை எப்படிலாம் பிரிக்கலாம்? எழுதிய கடிதம், எழுதுகின்ற கடிதம், எழுதும் கடிதம். அப்ப 3 காலத்துக்கும் வருதா? அப்ப என்ன இது திரைநிலை பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னும் பொழுது அது சிறிய கடிதம், பெரிய கடிதம். அப்ப அதோட பண்பை சொல்லுது. சின்னது, பெருசு, நல்லது, கெட்டது பண்பை சொல்லும் போது என்னது அது குறிப்பு பெயரெச்சம் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். இதுவும் அதே மாதிரிதான். காலத்தையும் செயலையும் காட்டுச்சுன்னா என்னது தெரிநிலை, பண்பை மட்டும் காட்டுச்சுன்னா அது குறிப்பு வினையச்சம் சொல்லிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எழுதி வந்தான். அப்ப அவன் எழுதுறான், எழுதி வரான். அப்ப வினையை கொண்டு முடியல. அப்ப எழுதி வந்தான், வினையை கொண்டு எழுதி வந்தான், அதாவது திரைநிலை வினையச்சம். அது எங்க குறிப்பு. இங்க குறிப்பு என்ன, மெல்ல வந்தான். அப்ப அவன் எப்படி வரான்? மெல்லமா வரானா, வேகமா வரானா அப்படின்றது சொல்றது என்னது அதோட பண்பை சொல்லுது. அப்ப அது என்னது குறிப்பு வினையச்சம். ஓகே, அப்ப என்ன பார்த்துக்கோம்? எச்சம் எத்தனை வகையா பார்த்திருக்கோம்? 2 வகை பார்த்திருக்கோம். என்னது பெயரெச்சம், வினையச்சம் ரெண்டா பார்த்துக்கோம். பெயரெச்சம் ரெண்டா பிரிக்கிறாங்க, வினையச்சத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னது திரைநிலை குறிப்பு, பெயரெச்சம், வினையச்சம் பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படின்னும் போது இந்த முற்றெச்சம் ரெண்டா பிரிக்கலாமா? முற்று கூட்டல் எச்சம், முற்றெச்சம். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியல அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அவ மகிழ்ந்தாள் அப்படின்றது அங்க முடிஞ்சிச்சு. அப்ப அங்க முற்று பெற்றுச்சு. அப்ப அது முற்றுன்றது முடிஞ்சிச்சு. அப்ப எதனால எச்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின வார்த்தையான படித்தனள் அப்படின்னும் போது படித்தனள்னா அவ படிச்சதுனால மகிழ்றா அப்படி சொல்றாங்க. அவ படித்து அப்படின்றது ஒரு எச்ச பொருள்ல வந்தது. அது அங்க முற்று பெறல. அதுக்கு பதிலா இன்னொரு வார்த்தை மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி முற்று பெறதுனால என்னது முற்றெச்சம், முற்று எச்சம். சோ முற்றெச்சம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதோட 3rd யூனிட் முடிஞ்சது. ஓகே, அப்ப என்ன பாத்துருக்கோம்? நாம எச்சம் என்னன்னு பாத்துருக்கோம். எச்சம் எத்தனை வகைப்படுது? பெயரெச்சம், வினைச்சம் 2 வகையா பாத்துருக்கோம். பெயரெச்சம் எத்தனை வகைப்படுதுன்னு பார்த்தா, குறிப்பு திரைநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதே வினையச்சம் திரைநிலை வினையச்சம், குறிப்பு வினைச்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா முற்றெச்சம் என்னன்னு பாத்துருக்கோம். ஓகே, இதோட 3rd யூனிட் ஓவர். நெக்ஸ்ட் 4th யூனிட் போலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 4 வேற்றுமை தான் பார்க்க போறோம். வேற்றுமைனா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? இந்த வேற்றுமைன்ற டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேற்றுமைனா என்ன? வேற்றுமை அப்படின்னா ஒரு பெயர் சொல்ல நிறைய விதமா வேறுபடுத்துறது தான் வேற்றுமை சொல்றாங்க. இந்த வேற்றுமை 8 வகையா பிரிக்கிறாங்க. வேற்றுமைய மொத்தம் எத்தனை வகை பிரிக்கிறாங்கன்னா, வேற்றுமை மொத்தம் 8 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட உறுப்புகளை வச்சுதான் வேற்றுமையா 8 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னா, ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், வேற்றுமை உருவு ஒரு தொடர்ல வெளிப்படையா வருது அப்படின்னும் போது அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா வேற்றுமை தொடர்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு அப்படின்னும் போது என்ன சொல்றாங்கன்னா வேற்றுமை தொகைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமையை ஃபர்ஸ்ட் டைப்ஸ் பார்க்க போறோம். அதுல இருந்து எப்படி அதை வெளிப்படையா வருதுன்றதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? வேற்றுமை உறுப்புல பார்த்தோம். வேற்றுமை உருவு பார்த்தோம்ல, ஐ, ஆல், கு, இன், அது, கண் பார்த்தோம்ல. இப்ப அதுல முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமை என்ன இல்ல அப்படின்னா உறுப்பு கிடையாது, உறுப்பு இல்ல. எதுக்கு? முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமை என்ன இல்ல, உறுப்பு இல்ல. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அந்த 8 உறுப்புகள் என்னது? ஐ, ஆல், கு, இன், அது, கண். அதுல எதுக்கெல்லாம் உறுப்பு இல்ல? முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல, 8வது வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல. ஓகேவா? இப்ப அந்த டைப்ஸ் ஒண்ணு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்க்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை பார்க்கும்போது அதுக்கு என்ன சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு உறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். செகண்ட் ஒன்னாது, செகண்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை, இந்த மூன்றையும் பெற்று வர்றது என்னதுன்னா முதல் வேற்றுமை சொல்றாங்க. ஓகேவா? இத வந்து எழுவாய் அப்படின்றத பெற்று வர்றதுனால, எழுவாய்னா என்னதுன்னா நவுன், எழுவாய் பெற்று வர்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா எழுவாய் வேற்றுமைன்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ முதல் வேற்றுமைக்கு என்ன இல்ல, உறுப்பு இல்ல. முதல் வேற்றுமை என்ன இருக்கு, எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை, இது மூணுத்தையும் பெற்று வருது. அது எழுவாயை பெற்று வரலாம் என்ன சொல்றாங்க, அதுக்கு எழுவாய் வேற்றுமைன்னு பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ முதல் வேற்றுமை படிச்சாச்சு. இப்ப இரண்டாம் வேற்றுமை போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இப்ப நம்ம வந்து முதல் வேற்றுமை மொத்தம் 8 வேற்றுமை படிச்சிருக்கோமா, அதுல முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல. அது மாதிரி 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல. அப்ப மீதி இருக்கிற உறுப்புகள் எத்தனை, 6 உறுப்புகள். எதுக்கு, இரண்டாம் வேற்றுமைக்கு 3, 4, 5, 6, 7 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகே, இப்ப புரிஞ்சுதா? அப்ப ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்ல, கடைசி அதாவது 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்ல. ஓகே, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னதுன்னா ஐ. ஓகேவா? இது வந்து பெயரை வந்து செய்யப்படு பொருளா வேறுபடுத்தி காட்டுது நமக்கு. ஓகேவா? அதனாலதான் என்ன பண்றாங்க, இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஒரு பெயரை வந்து செய்யப்படு பொருளா வேறுபடுத்தி காட்டுறதுனால இது பேர் என்னது, செய்யப்படு பொருள் வேற்றுமை. எப்படி முதல் வேற்றுமையில வந்து எழுவாய் வந்தனால எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை இன்னொரு பேர் இருக்குது, என்னது, செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து 6 வகையா என்ன பண்றாங்க, நமக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஆக்கல். ஆக்கல் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினார். இப்ப இங்க எங்க வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, கல்லணையை. அப்ப இந்த ஐ அப்படின்றத எடுக்கலாம், ஈ கூட்டல் ஐ. அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வந்திருக்கா, அப்ப இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஓகே, இரண்டாம் வேற்றுமை தொடர்ந்து கூட சொல்லலாம். ஓகேவா? பெரியார் மூட நம்பிக்கைகளை. அப்ப இந்த லை என்ன பண்றேன், இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கிறேன். அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அதுவும் இல்லாம இது எதனால ஆக்கல் அழித்தல்னு சொல்றாங்க அப்படின்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினார். ஒரு விஷயத்த உருவாக்குறாங்களா, அது உருவாக்குறதா என்ன சொல்றாங்க, ஆக்கல்னு சொல்றாங்க. அழித்தல் அப்படின்னும் போது பெரியார் மூட நம்பிக்கையில என்ன பண்ண ஒழிக்கிறாரு, அது கிடையாது சொல்லிட்டு ஒழிக்கிறாரு. அப்போ அது அழித்தல்ல வருது. நெக்ஸ்ட் அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். அப்ப அங்க மதுரை சென்றடைந்த சொல்றதுனால இது அடைதல்ல வருது. நெக்ஸ்ட் நீத்தல். காமராஜர் பதவியை துறந்தார். அவர் வந்து பதவியிலிருந்து நீங்கிறாரு. அப்ப அது நீத்தல்னு சொல்றாங்க. ஒத்தல் அப்படின்னும் போது தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழையும் உயிரையும் கம்பேர் பண்றாங்க, ஒத்து காட்டுறாங்க. ஓகே, ஒரே மாதிரி சொல்றதுனால அது ஒத்தல் அப்படின்றதுல வருது. உடைமை அப்படின்னா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். அவர் அதுக்குதான் உடையவர். ஓகேவா? புகழை நிறைய நிறைய புகழை உடையவர் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆள். ஆள், ஆண், ஒடு, ஓடு நீங்க கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம பட்சத்துல வந்து பார்த்தோம்னா ஐ, ஆள் தானே வருது. ஆள் அப்படின்றதா இதுல மூன்றாம் வேற்றுமை. இதுல பார்த்தோம் அப்படின்னா கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு இரு பொருள்கள்ல இது வருதுன்னு சொல்றாங்க. மூன்றாம் வேற்றுமை கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்ற இரு பொருள்கள்ல வருதுன்னு சொல்றாங்க. அப்ப கருவினா என்னென்ன பிரிக்கிறாங்க, கருத்தால் என்னென்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கருவின்னும் போது ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னென்ன பார்த்தா முதற் கருவி, துணை கருவின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. முதல் கருவினா என்ன அப்படின்னா கருவியை செய்யப்படும் பொருளாக மாற்றுவதுதான் எதுனா கருவி, முதற் கருவி. ஓகேவா? அதாவது இப்ப நான் வந்து இங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன். மரத்தால் சிலை செய்தான். அப்ப சிலை வந்து எதால செய்யப்பட்டது, மரத்தால செய்யப்பட்டது. ஓகேவா? சிலை வந்து மரத்தால செய்யப்பட்டது. அப்ப அங்க முதல்ல தேவைப்படுற பொருள் என்னது, மரம் தானே. அப்ப அது முதற் கருவி. ஓகேவா? உளியால் சிலை செய்தான். அப்ப உளின்றது அந்த சிலை செய்யறதுக்கு துணையா தான் இருந்தது. ஓகேவா? துணை புரிவது, இங்க சொல்லுவாங்க துணையாக இருப்பது. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது என்னது, துணை கருவி. ஓகேவா? அப்ப மரம் இருந்தாதான் அங்க செயல் செய்ய முடியும். அப்ப மரம்ன்றது முதற் பொருள், கூட ஹெல்ப் பண்றதுதான் எது, உளி. அப்ப உளின்றது துணை கருவி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கருவி பத்திச்சு. இப்ப கருத்தா. கருத்தா அப்படின்னா அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அதையும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்னதுன்னா ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா ரெண்டு. ஏவுதல் கருத்தா அப்படின்னா பிறரை செய்வது, பிறரை செய்ய வைப்பது என்னதுன்னா ஏவுதல் கருத்தான்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஒரு வேலையை நீ போ செய் அப்படின்னு சொல்றோம்ல, ஏவி விடுறாங்கல்ல, அதுதான் என்னன்னா ஏவுதல் கருத்தா. இங்க பாருங்க, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால கல்லணை கட்டப்பட்டதா இல்ல, அது அவர் வந்து காசு கொடுத்துருப்பாரு, மத்தவங்க அதை கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான். அப்ப இங்க மத்தவங்களை செய்ய சொல்லி வேலை செய்ய சொல்றாங்க, அதுதான் ஏவுதல் கருத்தா. ஏற்றுதல் கருத்தா அப்படின்னா தானே செய்வது. சேக்கிழரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது.
அப்ப சேக்கிரர் தான் என்ன பண்ணிருப்பாரு, உட்காந்து எழுதியிருப்பாரு பெரிய புராணத்தை. அப்ப அவரே செஞ்சிருக்காரு. அப்ப நாமளே செஞ்சா அதுனது ஏற்றுதல், மத்தவங்களை வந்து வேலை செய்ய சொல்லி சொன்னா அதுனது ஏவுதல் கருத்தா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஆள் அப்படின்றத பார்த்தோம். இங்க எங்க ஆள் அப்படின்றது வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாம் வேற்றுமை ஆள் எங்க வருதுங்க? இதை வந்து நான் பிரிக்கிறேன். நான் ரெண்டா பிரிச்சா இன்னு கூட்டல் ஆ, அப்போ இங்க இருக்கிற ஆள், அப்ப இங்க ஆள்னு வருதா? ஐ ஆள் கூல ஆள் இங்க இருக்கு. அப்ப மூன்றாம் வேற்றுமை இங்க வந்திருக்கு. அதுமாதிரி சேக்கிழரால் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ராவ இரு கூட்டல் ஆண் பிரிக்கிறேன். அப்ப இல் ஆளுன்னு வந்திருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்த்ததுல நம்ம பார்த்திருக்கோம் ஆளுன்றது வந்துச்சு பார்த்தோம். ஆண் ஒடு ஓடுன்னு பார்த்தோம்ல, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் அப்படின்றது பெரும்பாலும் இப்ப என்ன பண்றது இல்லை, அதை வந்து செய்யுள் வழக்குலதான் வருதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஆண் அப்படின்ற உருவு வந்து பெரும்பாலும் செய்யுள் வழக்குலதான் வருது அப்படின்னு. அப்ப ஒடு ஓடு அப்படின்றது என்னதுன்னா உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். உடனிகழ்ச்சி பொருள்ல என்ன அப்படின்னா, இப்ப தாயோடு குழந்தை சென்றது, இப்ப நடக்கிற ஒரு விஷயம், ஓகேவா? அப்ப தாயோடு குழந்தை சென்றது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஒடு ஓடு அப்படின்றது வந்திருக்கு, ஓகேவா? இங்க அமைச்சரோடு அலுவலகம் சென்றன, இந்த இடத்துல ஒடு ஓடுன்றது வந்திருக்கு. ஓகே, அப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நான்காம் வேற்றுமை உறுப்பு. நான்காம் வேற்றுமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல உறுப்பு வந்து கு, ஓகேவா? இதுல வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படின்ற பல பொருள்களை இது வருதுன்னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொன்னா பார்க்கலாம். கொடை அப்படின்றது முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னும் போது அங்க கூ அப்படின்றது என்ன உங்களுக்கு வெளிப்படையா வருது. கூ அப்படின்றது இங்க வெளிப்படையா வருது. பகை, புகை, மனிதனுக்கு பகை அப்படின்னும் பொழுது இங்கேயும் இருக்கா இங்க. அப்ப அதோட வேற்றுமை உறுப்பு இங்க வந்திருக்கு. நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதியில வந்து பாத்தீங்கன்னா கவிதைக்கு அழகு கற்பனை, அதை தகுதிப்படுத்தி சொல்றாங்க. இங்க நட்பை பத்தி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினான், தயிர் செய்யறதுக்கு பால் வாங்கினான், பால் தான் தயிரா மாறுது, அப்ப அதுவாதல் அப்படின்னும் போது அங்க யூஸ் ஆகுது. பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், தமிழ் வந்து ரொம்ப வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக பாடுபடாது, அதுவாக பொருட்டு பாடுபட்டிருக்காரு அப்படின்னு. முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, செங்குட்டுவன் தம்பி தான் யாரு? இளங்கோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் அப்படி சொல்லிருக்காங்க, ஓகே? எல்லையை பத்தி சொல்றது. நெக்ஸ்ட் ஆக என்னும் அசை சேர்ந்து வருவது உண்டு. இப்போ இந்த நான்காம் வேற்றுமை உறுப்புல ஆக அப்படின்ற அசை சொல்ல அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது கூலிக்காக வேலை, ஓகேவா? இங்க காக அப்படின்னும் பொழுது இங்க ஆகன்றது, இங்க காக வந்து இக்கு கூட்டலான்னு பிரிக்கிறாங்களா, அப்ப காக அப்படின்னு வரும்பொழுது இது வந்து இதே ஒரு உறுப்பா சொல்லிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு உறுப்பு என்னது? இன், ஐயால் கூ இன்னு தான் சொல்றாங்க. அப்ப இன் இங்க என்ன போட்டுருக்காங்க? இன் இல்லுன்னு சொல்றாங்க. இது வந்து எங்கெங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா நீக்கல், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற இடங்கள்ல இது வருது. நீக்கல் அப்படின்னும் போது தலையின் கிழிந்த மயிர் அப்படின்ற இடத்துல இது வந்திருக்கு. ஒப்புன்னும் போது பாம்பின் நிறம் குட்டி, அப்போ பாம்பும் அது குட்டியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா? எல்லை அப்படின்னும் போது தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது அப்படின்னும் போது ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம், அப்ப எது பாடுவதில் வல்லவர் காலமேகம் கேட்கும் போது ஸ்லேடை சொல்லலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது, ஐயாளுக்கு இன் அது, ஓகேவா? அப்ப அதுன்னும் போது இங்க எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க? அது, ஆது, ஆ. இது வந்து எப்ப வரும் அப்படின்னா உரிமை பொருள்கள்ல மட்டும்தான் இது வரும். உரிமை பொருள்கள்ல மட்டும்தான் இது வரும் சொல்லுவாங்க. இங்க உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா கிழமை பொருள் இன்னொரு பேரும் சொல்லிருக்காங்க, ஓகேவா? உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் என்னது? கிழமை பொருள்னு சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமனது வில், இது ராமனது வில் சொல்லிருக்காங்க, ஓகேவா? நண்பனது கை, அப்ப இங்க என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க, ஓகேவா? நாவ ரெண்டா பிரிச்சு இன்னு கூட்டல் ஆ, அப்ப இங்க ஆ டூ சேர்ந்தா அது. நண்பன் அது அதுவே பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப இந்த அதுன்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. இந்த ரெண்டு எங்க வருதுன்னு தெரியல. அப்ப ஆது அப்புறம் ஆ, இந்த ரெண்டு உறுப்புகளும் இக்கால பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல உறுப்பு வந்து கண். கண் மட்டும் தான் நம்ம வந்து ஆர்டரா படிச்சது கண் மட்டும் தான். ஆனா எங்க குத்துக்கிறது மேல், கீழ், கால், இல், இடம்னு குத்துக்காங்க. இத்தனை குத்துக்காங்க. நமக்கு அட்லீஸ்ட் கண் மட்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஏழாவது வேற்றுமையோட உறுப்பு கண் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இது வந்து என்னென்ன இடத்துல குறிக்குது அப்படின்னு பார்த்தா இடம் மற்றும் காலத்தை குறிப்பிடுற வகையில் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேவா? இங்க பாருங்க, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்யுது. அப்ப பாருங்க வெளிப்படையா வருது பாருங்க கண் அப்படின்றது. எங்க ஊர்ல மட்டும் மழை பெய்யுது, எங்க ஊர்ல மழை பெய்ஞ்சது.
நைட்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்றது இப்படி சொல்லிருக்காங்க. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது சொல்லிருக்காங்க. இதோட 7ஆம் வேற்றுமை முடிஞ்சது. லாஸ்ட் ஒன் 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை தான் என்ன இல்ல, உறுப்பு இல்ல. ஓகேவா, இது வந்து படற்கை பெயரை முன்னிலை பெயரா என்ன பண்ணுது, மாற்றணும் சொல்லிருக்காங்க. படற்கைனா நிறைய பேர் இருக்கிறத முன்னிலைப்படுத்தி சொல்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றக்கூடியது. அதனால என்ன சொல்றாங்க, இது விழி வேற்றுமை சொல்றாங்க. ஓகேவா, அந்த படற்கை பெயரை முன்னிலை பெயரை மாத்த சொல்லுவாங்க, விழின்னு சொல்லுவாங்க. அதனால இது பேர் வந்து விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்ன இல்ல, உறுப்பு இல்ல. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, விழி வேற்றுமை. அவ முதல் வேற்றுமைக்கும் உறுப்பு இருக்கா, அதுக்கும் உறுப்பு இல்ல. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, எழுவாய் வேற்றுமை. ஓகே, இந்த படற்கை வேற்றுமை வந்து என்ன பண்ணும் இன்னொன்னு அப்படின்னா, பெயர்களை வந்து திரிந்து வழங்குமா. ஓகே, திரிந்து வழங்க வைக்குமா. ஓகே, இப்ப அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா அப்படின்னும், புலவர் அப்படின்னு சொல்லும் போது புலவரே அப்படின்னு சொல்ல வைக்கிறது அல்லது இந்த 8ஆம் வேற்றுமை. இது வந்து எக்ஸ்ட்ரா நோட். ஓகேவா, இல் அப்படின்னும் பொழுது இந்த இல்லைன்றது வந்து 5ஆம் வேற்றுமையிலும் வரும், 7ஆம் வேற்றுமை உருவாகவும் வருது. ஓகேவா, அதுல நம்ம எப்படி அது டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நீக்கல் பொருள்ல வந்தா அது 5ஆம் வேற்றுமையாகவும், இடப்பொருள்ல வந்து அதை 7ஆம் வேற்றுமையாவும் நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, முதல் வேற்றுமையில இருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் அதோட உருபுகள், அதோட சொல்லுறுப்பு, அதோட பொருள் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்ப முதல் மொத்தம் எத்தனை வேற்றுமை இருக்கு, வேற்றுமை எத்தனை வகைப்படும், 8 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன வகைகள் இருக்குன்னு தெரியல. நமக்கு முதல் வேற்றுமை என்ன, 8ஆம் வேற்றுமை சொல்லிட்டு இத்தனை வகைகள் இருக்கு. அதுல உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஐயாளுக்கும் இன்னது கண். எதுக்குலாம் உறுப்புகள் இல்ல, முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமை உறுப்பு இல்ல. முதல் வேற்றுமைக்கு என்ன வேறு பெயர் இருக்கு, எழுவாய் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை இன்னொரு பேர் என்னது, விழி வேற்றுமை. 2ஆம் வேற்றுமைக்கு வேற ஒரு பேர் இருக்கா, என்ன பேருன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட உங்களுக்கு 8th முதல் 4 யூனிட் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்தோம், நம்ம எழுத்துக்களின் பிறப்பு பார்த்தோம். 2வது யூனிட்ல என்ன பார்த்தோம், வினை முற்று. 3வது யூனிட்ல எச்சம். 4வது யூனிட்ல என்ன பார்த்திருக்கோம், வேற்றுமை. ஓகேவா, இப்போ ரிமைனிங் இருக்கிற யூனிட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அடுத்த இலக்கண சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜீரோல இருந்து ஆரம்பி.